சீஷன் என்பவன் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையிலேயே நின்று விடுகிறவன் அல்ல. சீஷன் என்பவன் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையிலேயே நின்று விடுகிறவன் அல்ல. படகு நிறைய மீன் வந்துருச்சு அப்படின்ற நிலைமையிலே நின்று விடுகிறவன் அல்ல. அதையும் தாண்டி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக இயேசுவை பின்பற்றுவதற்கு அர்ப்பணிக்கிறவன் என்ற அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. சீஷன் என்பவன் யாரு? நான் ஆசீர்வதிக்கப்பட்டங்க போதுங்க அப்படி நின்று விடுகிறவன் அல்ல. அதை தாண்டுகிறதற்கான கிருபை பெற்றவன், அதை தாண்டுகிறதற்கான விசுவாசம் உடையவன், அதை தாண்டுகிறதற்கான ஆவிக்குரிய பலன் பெற்றவன், அதை தாண்டுவதற்கு ஏதுவாய் தேவனுடைய வல்லமையான கிரியை, வல்லமையான வார்த்தை அவனுக்குள்ளே பலமாய் ஆமென் கிரியை செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்தவன். அவன் இப்ப சீஷன் என்ற நிலைக்கு வந்ததுனால வெறும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற நிலையிலிருந்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதை அவன் புரிந்து கொண்டான். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரிந்து ஆசீர்வாதமா இருக்கு? ஆமென். ஆண்டவர் சொன்னாரு உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமை நிறுத்திடல. அவனை அழைக்கும் போது ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட நிலை என்பது ஒன்று, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பது என்பது ஒன்று. அல்லேலூயா, ஆமென். இந்த உலகத்தில் 2 ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது, 2 விதமான காரியம் தான் இருக்குது. ஒன்று நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற ஒரு நிலை. இன்னொன்று நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டவன் என்ற நிலை. கரங்களுடைய தலையிலேயே சொல்லுங்க.